ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கண்ண, அதாவது ஒரு போர்ட்ரெய்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ண எப்படி நம்ம வரையறது அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்லப் போறேன். அதுவும் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி. இது என்னோட அவுட்லைன். உங்களுக்கு அவுட்லைன் வேணும் அப்படின்னா நான் ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் இப்போ கண்ணு மட்டும் வரைய போறதுனால இது நான் வந்து கண்ணு மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன் நீலபிள் எரேசர் வச்சு. இந்த மாதிரி ஃப்ரீயா டுட்டோரியல் வீடியோலாம் வேணும்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர் வந்து பாருங்க, பீச் கலர், பிளாக் கலர், கிரே கலர், அப்புறம் ப்ரௌன் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர். ஸோ இந்த கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஷார்ப் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண் வரைகிறதுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கின் டோன் கிடையாது. இப்போ நம்ம ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். லைட் ப்ரௌன் தான். என்னோட ஃபோட்டோவை என்னோட அவுட்லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் வந்து கொஞ்சமாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னுடைய அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த ஐஸோடைய அந்த அவுட்லைன் மேலே திரும்ப ஒரு அவுட்லைன் வந்து போடுறேன். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பென்சில் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்பவே முக்கியம். ஐ பாலுக்கும் நான் வந்து அந்த லைன்ஸ் வந்து போடுறேன் கலர் யூஸ் பண்ணி. அப்புறம் மேலே இருக்கக்கூடிய கண்ணுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதுக்கும் நான் வந்து போடுறேன். ஸோ ஸ்டெப் 2ல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஐ பாலை வரையணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து பென்சில் அவுட்லைன் போடும்போது போட்டுக்கோங்க. நான் வந்து போடலை, எனக்கு வந்து பழகி போச்சு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் அது வந்து போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு ப்ரௌன் கலர் வச்சு ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு போகலாம். இப்போ ஸ்டெப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரே கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ப்ரௌன் கலர் வச்சு அவுட்லைன் அப்புறம் கலர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம கிரே கலரை யூஸ் பண்ணி அந்த அவுட்லைன் மேலே வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் போடணும். இப்படி பண்ணும்போது என்னென்னா, அவுட்லைனை எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம கிரே கலர் யூஸ் பண்ணி போடக்கூடாது. ஒரு சில இடங்களில் விடணும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கின் டோன் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த பென்சிலை வந்து ரொம்ப டார்க்காக யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு பேசிக் டோனுக்காக அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஐபால்குள்ளார நான் அந்த ஹைலைட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலராக இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடங்கள், அதாவது கிரே கலர்ன்ற பாருங்கள், ப்ரௌன் கலர் யூஸ் பண்ண இடத்துல வந்து போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் இப்போ நம்ம ஸ்டெப் 4க்கு போகலாம். ஸ்டெப் 4ல் பிளாக் கலர் பென்சில் எடுத்துக்கிட்டு அந்த சென்டரில், அதாவது ஹைலைட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் நான் நல்லா டார்க்காக கொடுத்துக்கிறேன். மற்ற சுற்றி இருக்கிற இடங்களில் கிரே கலர் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ரியலிஸ்டிக்கான லுக் கிடைக்கும். அது போக நம்ம வந்து இந்த ஐ பால் இருக்குல்ல ரவுண்டாக, ஸோ அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து மாறாமல் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து பிகினர்ஸ் வந்து கலர் பண்ணும்போது அந்த ஐ பாலை கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கலர் பண்ணி விட்டுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கண்ணுடைய அந்த உருவமே மாறி போயிடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம முடியெல்லாம் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். நான் என்னன்னு சொல்கிறேன். மேலே இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய லைனும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 5, நம்ம இப்போ வந்து அந்த முடியெலாம் வரைகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் டோன் வந்து மேக் பண்ணணும். ஸ்கின் டோன்னா நான் வந்து ஃபேஸோட ஸ்கின் டோன் சொல்லலை, கண்ணுக்கு கண்ணில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம், மேலே கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து கண்ணோடைய ஸ்கின் டோன் வந்து நம்ம மேக் பண்ணி தான் ஆகணும். அது சிம்பிள் தான். இது என்னப்பா, அது பீச் கலர் தானே, கலர் பேர் கூட மறந்து போல. அந்த பீச் கலர் எடுத்து ஃபஸ்ட் நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த ஷேடிங் வந்து பண்ணணும். இதுக்கும் நான் வந்து அந்த லைட் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் என்கிட்ட இன்னொரு டார்க் ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ நான் அது வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது நான் சொல்லலை, அதுவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டார்க் ப்ரௌனும் நம்ம யூஸ் பண்ணணும். இருக்கிற அந்த ஷேடிங் இருக்கிற இடங்களில் மட்டும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்கின் டோன் மேக் பண்ணுறது பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன், அதுவும் இந்த ட்ராயிங்கே வச்சு. இப்போ நான் சிம்பிளாக எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம இதை போட்டோம் அப்படின்னா தான் கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலரோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். நிறைய பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் மட்டுமே ஆட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் டோன் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பாக தான் போய் முடியும். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஸ்கின் டோன் மேக் பண்ணிவிட்டு அதோடைய டார்க்கர் ஷேடோ இருக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கண்ணோடைய அந்த டோன் நம்ம முடிச்சுட்டு ஸோ இப்போ வந்து நான் என்னோடய பிளாக் கலர் பென்சில் எடுத்துகிட்டு இப்போ அந்த ஹேர்லாம் நான் வந்து வரைகிறேன். இந்த ஹேர் வரைகிற போது உங்களோட பென்சில் ஷார்ப்பாக இருக்கணுங்கிறத தாண்டி அந்த ஹேர் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துக்குள்ளார முடியுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த தாண்டி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் சின்னதாகவே வரைங்க, பெருசாக இருக்கிறத பெருசாக வரைங்க. அந்த எந்த இடத்துக்குள்ளே இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்ணுக்குள்ளே ரியலிஸ்டிக்காக ஷேடிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் அந்த பீச் கலர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த ப்ரௌன் கலர் கண்ணுக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னும் நம்ம ரியாலிட்டியாக நமக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த கிரே கலர் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் கலர் ஒரு மாதிரி தெரியுது, மன்னிச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்த கண்ணு நான் வரைகிறேன்.
ஜஸ்ட் இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ரேட்டில் கண் வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரையணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியலிஸ்டிக்கான கண் வரையணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கண்ணு மட்டும் எடுத்து வச்சுட்டு செப்பரேட்டாக அந்த கண்ணு மட்டும் என்னென்னமோ போட்டு பென்சிலு, ஒயிட் பென்சிலு அது இதுன்னு போட்டு என்னென்னமோ யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்து வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு தனியாக கண்ணாக மட்டும் தான் பார்க்க முடியும். நீங்கள் அதே டெக்னிக்கை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு போர்ட்ரேட் வரையும் போது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை ஒரு போர்ட்ரேட் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கும் நம்ம தனியாக அந்த ரியலிஸ்டிக் கண்ணுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐப்ரோஸும் கூட அப்படி தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு போர்ட்ரேட்டுக்கு கண் வரைகிறது வேறு, ரியலிஸ்டிக்கான கண் வந்து தனியாக வரைகிறது வேறு. ஸோ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ரியலிஸ்டிக் கண் கிடையாது, ஒரு போர்ட்ரேட்டுக்கு வரைகிறது தான். ஸோ நான் என்ன ஸ்டெப் நான் லெஃப்ட்டில் ஃபாலோ பண்ணனோ அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஒரு போர்ட்ரேட் நம்ம வரைய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணை வரைஞ்சி முடிச்சிடணும். ஏன்னா கண் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றது வரையலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா படமே கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னுடைய அந்த ஐஸோடைய ட்ராயிங் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ரேட்டில் எப்படி கண் வரைகிறதுன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 வீடியோவில் நான் ஸ்கின் டோன் போடலான்னு இருக்கேன். வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.